ரவிச்சந்திரன் அஸ்வின் ஐபிஎல்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஐபிஎல்லில் அவர் ஒரு 4-5 டீம்ஸ்க்கு ஆனாலும் பட் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயராக தான் இப்போ வரைக்கும் மைண்டில் இருந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வேணால் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயராக ஞாபகம் வச்சுக்கலாம். பட் அஸ்வின்னா எனக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர் தான். பட் இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆனவர் இல்லை. அப்போது ஒரு ஓஜி சென்னை சூப்பர் கிங்ஸ் இருந்துச்சுல, அப்போ ஒரு ஓஜி அஸ்வின் இருந்தார்ல, ஒரு கேரம்பால் கிங் இருந்தார்ல, எனக்கு அதுவாக தான் அவர் எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுது. பட் அஸ்வின் அப்படின்னா எனக்கு ஐபிஎல்லில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் டக்குன்னு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். பட் கண்டிப்பாக அஸ்வினோட ஃபேன்ஸ் நிறைய பேர் நம்ம சேனலில் இருப்பீங்க. பட் இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நீங்கள் உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், ஷோராக பிடிக்கும். ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோவில் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களுக்கான ட்ரிபியூட் வீடியோவாக இருக்க போகுது. அஸ்வின் அப்படின்னா வந்து இந்த 2009 வந்து ஒரு 12 லட்சத்துக்கு அவர் வந்து எடுத்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜனரஞ்சக கிரிக்கெட் ரசிகனா எனக்கு பெருசாக அவர் தெரியாது. ஐபிஎல்ல தான் எனக்கு அவரை தெரியும். 2009 வந்து அவர் எம்ஐக்கு அகெயின்ஸ்டாக வந்த மேட்ச்சில் எனக்கு பொதுவாகவே தமிழ்நாடு பிளேயர்ஸாக உள்ள ஒருத்தவங்க வராங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி குஷியாயிரும். ஸோ அந்த வகையில் அஸ்வின் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும்னு நினைக்கும் போது, ஸோ அஸ்வினுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் பேட்டிங்கோ பவுலிங்கோ எந்த வாய்ப்பும் கிடைக்கல. அவரோட ஃபஸ்ட்டு சீசன் 2009 டர்பனில் நடந்த லோ ஸ்கோர் த்ரில்லர், ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே என்னோட ஃபேவரட் டாப் 10 மேட்சஸ்களையோ இல்லைனா ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு லோ ஸ்கோர் த்ரில்லர்கள் ஒரு டாப் 10 மேட்சஸில் வந்து இந்த மேட்ச் வரும். சென்னை சூப்பர் கிங்ஸ் 116க்கு 9 விக்கெட் இழந்திருப்பாங்க. 117 கிங்ஸ் லெவன் பஞ்சாபுக்கு டார்கெட். செம்ம பேட்டிங் லைன் இப்போ யுவராஜ் சங்ககாரெல்லாம் இருப்பாங்க. ஆனால் எம்எஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ், இத்தனைக்கும் பார்ட் டைமர் ரெய்னா 4 ஓவர் போட்டிருப்பாரு. ஸோ அதில் வந்து சங்ககாராவோட விக்கெட்டை அஸ்வின் எடுத்திருப்பாரு. 4 ஓவர் போட்டு வெறும் 13 ரன் மட்டும் கொடுத்து 12 டாட்ஸ் போட்டு அவரோட திறமையை காமிச்சிருப்பாரு. ஒரு பக்கம் முத்தையா முரளிதரன் அவர்கள் வந்து அவர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்திருப்பாரு. அவர் 8 ரன் மட்டும் கொடுத்து 2 விக்கெட் எடுத்துருப்பாரு. ஸோ இப்படி அந்த மேட்ச் எனக்கு ஒரு மாதிரி மறக்க முடியாத ஒரு மேட்ச். சென்னை சூப்பர் கிங்ஸ் 24 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த சீசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஸ்வினுக்கு பெரிய சான்சஸ் கிடைக்கவே இல்லை. இப்போ நான் சொன்ன அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் மேட்ச்மே வந்து கிட்டத்தட்ட ஒரு 13வது 14வது மேட்ச் ஆல்மோஸ்ட் நான் நினைக்கிறேன். நாட் ராங். பட் ஆனால் ஒரு மாதிரி 10 மேட்சுக்கு மேலே தான் அவருக்கு உடனடியாக அந்த சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. முரளிதரன் மாதிரியான ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஒரு லெஜெண்டரி ஆஃப் ஸ்பின்னர் இருக்கும்போது ஒரு ஆஃப் ஸ்பின்னர் டீமில் எதுக்கு? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு அன்அஃபிஷியல் ஒரு நெட் பவுலராக தான் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து அந்த வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் அவர் ட்ராவல் பண்ணியிருந்திருக்கிறாரு. அவர் 2010 வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல. பட் இந்த 2009 லோ ஸ்கோர் த்ரில்லர் மேட்ச் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு மேட்ச் தான் அஸ்வினோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து. ஸோ அஸ்வினோட ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஐபிஎல்ல இந்த 2009 டர்பன் லோ ஸ்கோர் த்ரில்லர் மேட்ச். அதுக்கப்புறம் 2010 சூப்பர் ஓவரில் அஸ்வின் அடி வாங்கினதெல்லாம் ஞாபகம் இருக்கலாம். பட் ஆனால் அது அஸ்வின் நான் யார், கையை தூக்கி நான் போடுறேன் அப்படின்னு அவரோட தைரியத்துக்கும், அந்த மேட்சை தாண்டி அடுத்தடுத்து அவர் 187 விக்கெட்ஸ் எடுத்தார்ல, ஒரு லெஜெண்டாக வளர்ந்தார்ல, அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். பட் ஆனால் 2010 சாம்பியன்ஸ் லீக் T20 சென்னை சூப்பர் கிங்ஸ் சாம்பியன் ஆனாங்க. இதில் இவர் கோல்டன் பால் அவார்டு வாங்கினார், லீடிங் விக்கெட் டேக்கராக இருந்தார். அது சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது. ஸோ இது ஐபிஎல்லுக்குள்ளே வராது. ஆனால் அஸ்வின் அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னா, சாம்பியன்ஸ் லீக் T20 அப்படின்னா எனக்கு இந்த மூமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ அங்கேருந்து அஸ்வினோட ரைஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும்போது 2011 ஐபிஎல் ஃபைனலில் கெயிலோட விக்கெட்டை ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் ஃபஸ்ட்டு ஓவரில் எடுத்தார். கெயில் டக் அவுட்டு 3 பால் ஃபேஸ் பண்ணார். ஸோ ஐபிஎலோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் 3க்குள்ளே இது வரும். ஏன்னா ஃபைனல் 205 ரன் அடிச்சிருக்கிறோம். பட் இருந்தாலும் ஃபைனல் கெயில் வந்து அந்த சீசனில் 608 ரன் அடிச்சிருப்பாரு. பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்கியிருப்பாரு. ஸோ அவருக்கு அஸ்வின் புது பையெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லாம் இப்போ ஆடிட்டாரு. அதே நேரத்தில் 2 ஐபிஎல் சீசன், ஒரு சாம்பியன்ஸ் லீக் T20. ஸோ இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் அஸ்வின் கிட்ட அந்த நியூ பால் ஃபஸ்ட்டு ஓவரே அவர் கையில், அதில் கெயிலோட விக்கெட்டு எட்ஜு தோனிக்கு பிடிப்பார். ஸோ கெயில் கான், அங்கவே ஆர்சிபி கான். ஆக்சுவலி 2009 செமிஃபைனலில் சென்னை சூப்பர் கிங்ஸை வீட்டுக்கு அனுப்புனது ஆர்சிபி தான். அதே ஆர்சிபியை ஃபைனலில் சேப்பாக்கில் போட்டு துவம்சம் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஸோ அஸ்வினோட அவரோட ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த கோல்டன் பால் அப்படின்னா இந்த பாலை சொல்லுவேன். இந்த ஒரு விக்கெட் அப்படிப்பட்ட ஒரு விக்கெட். கிரவுண்டில் நான் நேரில் இந்த மேட்ச் நான் பார்த்தேன்.
இந்த ஆரவாரம் குறையறதுக்கு சில நிமிடங்கள் எடுத்துக்கிச்சு, அதிர்ந்துச்சு சேப்பாக்குமே. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2015 வரைக்கும் அஸ்வினோட கோல்டன் டேஸ், அவரோட ஹனிமூன் டேஸ் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஆடும்போது. அதுக்கப்புறம் அவர் தான் நியூ பால் கிட்டத்தட்ட ஒரு 1000 பால் போட்டுருந்திருப்பாரு. மகேந்திர சிங் ஸ்டெம்புக்கு பின்னாடி இருப்பாரு. நியூ பால் பவர் பிளே அப்படின்னா அஸ்வின் முதல் ஓவர்லேயே வருவார். விக்கெட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி கொத்தி விட்டுருக்காங்க அப்படின்னா, ஏன்னா அஸ்வின் பவர் பிளேலேயே வந்து எப்படியாவது இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ரெண்டு ஓவர் போட விட்டுருவாரு, ஒரு விக்கெட் எடுத்துருவார். அந்த சீசனில் தான் அஸ்வின் வந்து கேரம் பாலெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடி கட்டி கோலோச்சி பறந்தார். அவரோட கேரம் பாலுக்கு பதில் இல்லவே இல்லை. சரி, 2014 T20 வேர்ல்டு கப் அஸ்வின் மாமலாக ஒரு கேரம் பால் ஒன்று போட்டுருந்துருப்பாரு பாருங்கப்பா. அதெல்லாம் வேற மாதிரியான ஒரு விக்கெட்டு. அஸ்வினோட கேரம் பாலுக்கு டெஸ்ட்டோ ஓடிஐயோ T20 யாருக்கும் பதில் இல்லவும் இல்லை. 2016 வரைக்கும் இந்தியாவோட லீடிங் T20 விக்கெட் டேக்கராக அஸ்வின் இருந்தார். சென்னை சூப்பர் கிங்ஸில் அஸ்வின் இருக்கிற வரைக்கும் அஸ்வின் தான் ராஜா, தோனி தான் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஒரு கேப்டனாக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோனிக்கு நிறைய டூல்ஸ் இருந்திருக்கலாம். பட் ஆனால் தோனியோட அந்த 2015க்கு முன்னாடி இருந்த சக்ஸஸ்களில் அஸ்வினுக்கு ஒரு பங்கு இருக்குது. ஸோ அஸ்வின் துணை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் அஸ்வின்னா டக்குன்னு இப்போ இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் வருது அஸ்வினோட மன்கன் ஜாஸ் பட்லர் பண்ணது. கிங்ஸ் 11 பஞ்சாப்காக அப்போ அஸ்வின் கேப்டனாக இருந்தார். மடன்னு ஜாஸ் பட்லர் அடித்து எடுத்துகிட்டே போனார். அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு நான் ஸ்ட்ரைக்கர் ரனில் ஜாஸ் பட்லரை ஒரு மன்கன் பண்ணார். ஆக்சுவலாக அந்த மேட்சை மட்டும் இல்லை, ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த சீசனில் சரிஞ்சு கீழே விழுறதுக்கான ஒரு காரணமாக நான் அந்த மொமெண்ட்டை பார்ப்பேன், அந்த ஒரு விக்கெட்டை பார்ப்பேன். அதுக்கப்புறம் அந்த மேட்சை தோப்பாங்க, அந்த சீரீஸும் சறுக்குவாங்க. அப்புறம் அதில் வந்து சொல்லுவாங்க சாம் கரனும் முஜிபுர் ரஹ்மானும் பின்னாடி நல்லா போட்டாங்க, 2 விக்கெட் கிடச்சிதுன்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் அந்த நான் ஸ்ட்ரைக்கர் ரனில் ஜாஸ் பட்லர் அவுட் ஆக்குனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே அந்த சரிவு ஏற்பட்டுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மன்கன் அப்படின்னா நம்மளுக்கு அஸ்வின் தான் ஞாபகத்துக்கு வரும். அது ஒரு மாதிரி சர்ச்சைக்குரிய ஒரு நிகழ்வாக இப்போ வரைக்கும் ஐபிஎல்ல இருந்துகிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் விளையாண்டுட்டு இருக்கும்போதே ரிட்டையர்ட் அவுட் பண்ணிட்டு போனார். ரிட்டையர்ட் ஹர்ட் இல்லை, ரிட்டையர்ட் அவுட் பண்ணிட்டு போனார். ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக 6 டவுன் போனவர். ஸோ லக்னோவுக்கு அகேன்ஸ்ட் ஆடிட்டு இருக்கும்போதே ஒரு 23 பால் 28 சம்திங் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சிட்டார். பட் இருந்தாலும் பின்னாடி இருக்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாரு, ரிட்டையர்ட் ஹர்ட்லாம் இல்லை, ரிட்டையர்ட் அவுட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் போனார். ஸோ அஸ்வினை பொறுத்த வரைக்கும் இப்படி தான். மன்கன் பண்ணும்பொழுது பாஸு நான் எதுவும் புதுசாலாம் பண்ணல, நான் எதுவும் தப்பு பண்ணல, ரூல்ஸ் இருக்குது, நான் அதை நான் பண்ணேன். அதே போல் இங்கே ரூல்ஸில் ரிட்டையர்ட் அவுட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குல்ல, அதை நான் பயன்படுத்துகிறேன். அதாவது ரிட்டையர்ட் அவுட்னா அது உங்களுக்கு தெரியும், ஒரு பேட்டர் ரிட்டையர்ட் அவுட் பண்ணிட்டு போனார்னா திரும்ப அவர் வரமாட்டார், திரும்ப அவர் பேட் பண்ண வரத்துக்கு சான்ஸ் கிடையாது, அவர் அவுட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட்டு மன்கன் பண்ணது அது ரவிச்சந்திரன் அஸ்வினாக தான் இருப்பார். அப்புறம் 2012 அப்போது புனே வாரியர்ஸ் இந்தியாவுக்காக ஆடிட்டு இருக்கும்போது ஸ்டீவ் ஸ்மித்தை நான் மன்கன் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. பட் மன்கன் பண்ணல. ஆனால் அங்கே ஏதோ ஒரு சின்ன ஒரு சலசலப்பு அஸ்வினுக்கும் அவருக்கும் போய்கிட்டு இருந்துச்சு. ஆமாம், அது இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லரை வந்து மன்கன் பண்ணார், நான் ஸ்ட்ரைக்கர் ரன்ல ரன் அவுட் பண்ணார். அதுக்கப்புறம் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட்டு ரிட்டையர்ட் அவுட் பிளேயர்னா யோசிச்சு பாருங்கள், 2008 ஐபிஎல் நடந்துக்கிட்டு இருக்குதா, இத்தனை வருஷம் ஐபிஎல் வரலாற்றில். ஸோ அஸ்வின் தான் ஃபஸ்ட்டு ரிட்டையர்ட் அவுட் ஆன பிளேயர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபஸ்ட்டு அவர்கிட்ட நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது போக வந்து 2024 எலிமினேட்டரில் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கூட இருந்திருப்பார். அஸ்வினோட இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னால் இதை சொல்லலாம். இதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது 2023 தெரியல, ஆனால் அப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பிரபோன் ஸ்டேடியமில் அடித்தார்னு நினைக்கிறேன். ஒரு செம்ம அடி வந்து அடிப்பார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மேட்ச்சில் தோப்பாங்க. அதுக்கப்புறம் 2016 ஐபிஎல்ல மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து அக்செப்டட் ஓவரில் கடைசியாக அடித்து முடிச்சு ஜெயிப்பார்ல, அந்த மேட்ச்சில் வந்து அஸ்வின் ஒரு 4 விக்கெட் எடுப்பார். தோனியோட அந்த ஃபைனல் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக அஸ்வினோட அந்த 4-4ங்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து மறைக்கப்பட்டுடுச்சு ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இது மறக்க முடியாதது. ஸோ அஸ்வின் வர்சஸ் மேக்ஸ்வெல், அது ஒரு கட்டத்தில் தீயாக பறந்துச்சு. மேக்ஸ்வெல் அஸ்வினை செம்மையாக அடிச்சிருப்பார். அதே நேரத்தில் அஸ்வின் மேக்ஸ்வெல்ல விக்கெட்டும் எடுத்துருந்துருப்பார். ஏதோ ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என்னங்க உங்களுக்கும் மேக்ஸ்வெலுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னே வாக்கியா தகராறு அப்படின்ட்டு அஸ்வின் போவார். மற்றபடி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த 2015 வரைக்கும் யாரும் நெருங்க முடியாத இடத்துல இருந்துச்சு. அவர் தான் பெஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர், அவர் தான் நியூ பால் பெஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர், இப்படின்னு எக்கச்சக்கமான பட்டங்களோட வேறு மாதிரி திகழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஸோ 17 வருஷ ஐபிஎல் வாழ்க்கை, கிட்டத்தட்ட ஒரு 5 டீம்ஸ்க்கான 187 விக்கெட்ஸ், 2 ஐபிஎல் ட்ரோஃபீஸ், 2 சாம்பியன்ஸ் லீக் T20 ட்ரோஃபீஸ். ஸோ அஸ்வினும் ஐபிஎல்லும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் ரீவைண்ட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ஸோ அதான் நிறைய விஷயம் நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா அஸ்வின் வந்து அப்போது அவர் ஒரு மாதிரி வகுடு எடுத்து செய்ய முடியாத அளவுக்கும், அப்புறம் ஒரு மாதிரி தொலைன்னு ஜெர்சியோட 99 அப்படிங்கிற ஒரு ஜெர்சி நம்பரோட. பட் ஃபஸ்ட்டு மேட்ச் பேட்டிங் பாலிங் எதுவுமே கிடைக்காம
அதுக்கப்புறம் பெஞ்ச் பண்ணப்பட்டு அப்புறம் ஒரு மேட்ச் கிடச்சி முரளிதரன் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி ஆஃப் ஸ்பின்னர்லாம் தாண்டி டீமுக்குள்ள நிலச்சிருக்கிறாரு, ஒரு மெயின் பவுலராக வந்திருக்கிறாருன்னா அதெல்லாம் அன்பிலீவபிள். இதில் ரீவைண்ட் பண்ணதில் உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட்னா என்ன நீங்கள் சொல்லுவீங்க? எனக்கு 2011 ஐபிஎல் ஃபைனலில் கெயிலோட விக்கெட் எடுத்து அப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் 2வது தடவையாக சேப்பாக்கில் சாம்பியன் பட்டத்தை தூக்கிறதுக்கு காரணமாக இருந்த அஸ்வினோட அந்த பவுலிங், எனக்கு அந்த ஒரு பால் ரொம்ப பிடிச்சது ஒரு மூமெண்ட்டை நான் பார்க்குறேன். நீங்கள் இது போக வேறு ஏதாவது மூமெண்ட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் அனுப்புகிறேன். நான் இன்னும் சொல்ல மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த நாட்களில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில்.